ஸ்கோப்னா என்ன, ஸ்கோப் ரூல்ஸ்னா என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கோப்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு வேரியபிளை யார் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது தான் இந்த ஸ்கோப்பு. ஸோ இந்த ஸ்கோப் வந்து 2 டைப் ஆஃப் ஸ்கோப் இருக்குது. ஒன்று குளோபல் ஸ்கோப், இன்னொன்று லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கோப்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஸ்கோப்புக்கு வந்து நான் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் ஸ்கோப் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. சேவ் பண்ணுறேன், எரர் வருது. ஓகே, நமக்கு ஸ்கோப்புக்கு வெளியே இருக்குது அப்படின்றத இங்கே காட்டுறாங்க. ஓகே, அதுமே நமக்கு ஒரு எரர் அடிச்சுட்டு தான் இருக்குது கம்பைலரில். ஸோ நம்ம இது பண்ணுவோம், இந்த வேர் அப்படின்றது ஏன் இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்கிற மாதிரி வருது. இதை நம்ம கமெண்ட் பண்ணிப்போம். Ctrl/ கொடுத்தீங்கன்னா அது கமெண்ட் லைட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஆல்ரெடி நான் இதை பற்றிலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் கோர்ஸ்லேயே. இப்போ நமக்கு ரன் ஆகி அவுட்புட் வந்துடும். ஹலோ அப்படின்றது அவுட்புட்டா? இல்லை, ஹலோன்றது ஃபைல் நேம். அவுட்புட் பார்த்தீங்கன்னா 34 அப்படின்றது தான் அவுட்புட்டு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்கோப்னா என்னென்னு. ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனில் இங்கே கேலி பேசஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்களே, அதுலேருந்து இங்கே திரும்ப கேலி பேசஸ் முடிஞ்சிருக்குல்ல, இது வரைக்கும் இருக்கிறது தான் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேர் ஈக்குவல் 34 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேரை இந்த ஸ்கோப்புக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த கேலி பேசஸ்லேருந்து இந்த கேலி பேசஸ்க்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம அவுட் ஆஃப் த ஸ்கோப் இந்த இடத்துல வேரியபிளை எடுத்து யூஸ் பண்ணும்போது நமக்கு எரர் அடிக்குது. ஜஸ்ட் நம்ம அது மேலே வச்சாலே அது என்ன எரர் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஐடென்டிஃபையர் வேர் இஸ் அன்டிஃபைன்டுன்னு வருது. வேர் அப்படின்ற ஒன்று நீங்கள் டிஃபைன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எரர் வருது. ஜஸ்ட்டு நம்ம வந்து அந்த எரரை போக வைக்க முடியும். மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே குளோபலாக இப்போ நம்ம வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம், அதே வேர் அப்படின்ற நேமில். அதுக்கு 10ன்னு வேல்யூ வச்சுக்கிறோம். இப்போது சேவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த எரருமே அடிக்கல. ஸோ ஜஸ்ட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல /n கொடுத்துக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேஷனுக்கு தெரியும். ஓகே, ஜஸ்ட் ரன் பண்ணி காட்டுறேன். நமக்கு 34 /n அப்படியே பிரிண்ட் ஆகுதா? ஓகே, நான் / போடல, / போட்டு / போட்டு நான் ரன் பண்ணுறேன். நமக்கு 34 மட்டும்தான் பிரிண்ட் ஆகுது. ஒய் 34 மட்டும் பிரிண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஃபங்க்ஷனை கால் பண்ணலை, ஃபங்க்ஷன் மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அந்த இடத்துல ரிட்டர்னுக்கு மேலே இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுடைய நேம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு func அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கோம். கேலி பேசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆர்குமெண்ட்ஸ் எதுவும் நம்ம பாஸ் பண்ணலை. ஸோ அதனால் நம்ம ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே பாஸ் பண்ண தேவையில்லை. இந்த இடத்துலையுமே ஜஸ்ட் வந்து இதை டெர்மினேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் பற்றி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு இந்த ஃபங்க்ஷன் நான் எப்படி கால் பண்ணுறேன் அப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் நான் ரன் பண்ணுறேன். 34 and 10 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து குளோபல் ஸ்கோப் அண்ட் வந்து லோக்கல் ஸ்கோப்பு. ஸோ இப்போ வேரியபிள் வேர் 10 அப்படின்னு கொடுத்துருது, நம்ம குளோபலே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நமக்கு 10ன்னு பிரிண்ட் ஆகுது. இந்த இடத்துல ஸ்கோப்புக்கு வெளியே க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஃபங்க்ஷனில். இது வந்து ப்ரோக்ராம் ஃபுல்லாக நம்மளால் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு லிமிட்டே கிடையாது. எல்லா இடத்துலையுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வேர் 34 அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணியிருக்கிறத இந்த கேலி பேசஸ்லேருந்து இந்த கேலி பேசஸ்க்குள்ளே மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அவுட் ஆஃப் த ஸ்கோப் நமக்கு வந்து அது ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் நான் இந்த 10 உங்களுக்கு கமெண்ட் லைன் பண்ணிவிட்டு திரும்ப காட்டுறேன் பாருங்கள். அகைன் நான் ரன் பண்ணுறேன். நமக்கு எரர் தான் வரும். ஏன்னா இந்த வேருக்கு நமக்கு வந்து டிஃபைன் பண்ணலை எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு எரர் தான் வரும்.
ஸோ இதுதான் லோக்கல் ஸ்கோப் அண்ட் குளோபல் ஸ்கோப்பு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் ஸ்கோப்னா வந்து எதுலேருந்து எது வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறது. இதில் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்ஸ் இருக்குது. ஒன்று லோக்கல் ஸ்கோப், ஒன்று குளோபல் ஸ்கோப். இது 2 பற்றியுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான் ஸ்கோப் அப்படின்றது முடிஞ்சிடுச்சு. ஸோ உங்களுக்கு இதில் வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது, கொரிஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய இன்டர்வியூஸில் இந்த ஸ்கோப் பற்றின கொஷின்ஸ் உங்களை கேட்பாங்க. ஸோ இந்த கோர்ஸ்லுமே நான் எண்ட் ஆஃப் த கோர்ஸ் உங்களுக்கு இன்டர்வியூவில் வர நிறையா கொஸ்டின்ஸ்லாம் கொடுக்க தான் போகிறேன். ஸோ இருந்தாலுமே இந்த ஸ்கோப் அப்படின்றது ரொம்ப முக்கியம். லோக்கல் ஸ்கோப் அண்ட் குளோபல் ஸ்கோப். நிறைய ப்ரோக்ராமிங் இன்டர்வியூஸில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க லோக்கல் ஸ்கோப் அண்ட் குளோபல் ஸ்கோப் பற்றி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.